நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தமது தரிசனத்தால் பெரும்பேறு பெற்றோம் பிரபு. அளவில்லா தம் அருட்பெரும் கருணையே இன்றெனக்கு களங்க முக்தி அளித்தது பிரபு. என் ஆசிகள் தம் மீதும் திரியம்பக வாசிகள் மீதும் நீக்கமர நிறைந்திருக்கும். எமது ஜோதிர்லிங்கமும் இங்கேயே ஸ்தாபிக்கப்படும். கங்கையின் பிரவாகத்தினால் எமக்கு அபிஷேகம் நிகழ்ந்த பின்னர் அந்நீர் ஜனசாகரத்திற்கு சமர்ப்பிக்கப்படும். இத்தலம் திரியம்பகேஸ்வரம் என்று வழங்கப்படும். இத்தலத்தை கொண்டே கங்கையின் புதிய பெயரும் விளங்கும். இவ்விடத்தில் கங்கை கோதாவரியாக உருவெடுப்பாள். இவ்வாறாக திரியம்பக கஷேத்திரத்தில் கங்கை நதி பிரவாகிக்க துவங்கியது. திரியம்பகேஸ்வரர் என்ற நாமத்தோடு ஜோதிர்லிங்கமும் ஸ்தாபிக்கப்பட்டது. இத்தலத்தினின்றே கங்கை கோதாவரியாகவும் கோமதியாகவும் உருவெடுத்து இன்றளவும் பிரவாகிக்கின்றனர். ஒரு முக்கிய செய்தி வேந்தே. நிறுத்துங்கள். கூறு சக்கரே. அசுரவேந்தே, பார்வதி இச்சமயம் ஒரு மீனவ குலத்தில் மீனவ பெண்ணாக ஜனித்திருக்கிறாள். மகாதேவர் இட்ட ஆணைப்படி தம் கவனத்தை ஒருநிலைப்படுத்தும் பயிற்சியை மீன்கள் பிடிப்பதன் வாயிலாக பெற எண்ணம் கொண்டிருக்கிறாள். நாம் ஓய்வு மறக்க வேண்டிய தருணம் நெருங்கியது. பார்வதியின் பிரயத்தனத்தை நிர்மூலமாக்கியே தீர வேண்டும். தாம் கவலை கொள்ள வேண்டாம் வேந்தே.
நாங்கள் அளித்த வாக்கினை நிறைவேற்றியாக வேண்டியது எங்கள் கடமையே. ஆம், அந்த சிவன் மற்றும் பார்வதியின் புதல்வன் என்றும் ஜனிப்பது சாத்தியமாகாது. இதனினும் சிறந்த சந்தர்ப்பம் கிட்ட இயலாது. உடன் நீங்கள் இருவரும் அப்பெண்ணின் பிராணனை பறித்தால் என்ன? இல்லை அசுரவேந்தே, பகைவரின் பிராணனை பறிப்பது அற்பமான பணி. தாம் இன்னும் சற்று பொறுத்திருங்கள். அந்த மீனவ பெண் பருவ வயதை எட்டிய பின்னர் நாங்கள் இருவரும் அவளை கட்டாய மணம் புரிவோம்.
மத்ஸ்யா, மத்ஸ்யா, உன் வலையில் இத்தனை மீன்கள் சிக்கினவா? இவ்வளவும் நீயே பிடித்ததா? ஆம் தந்தையே. மகாதேவரது நாமத்தை ஜபித்தால் நம் உள்ளம் எத்தனை சஞ்சலத்தில் ஆழ்ந்திருந்தாலும் அது அமைதி பெற்று ஒருமித்த கவனத்தோடு இயங்கும் என கூறியது தாம்தானே? ஆம் மத்சயா, ஒருமித்த ஈடுபாட்டின் மறுபெயரே சிவமாகும். என்னை பொறுத்தமட்டில் அதை உணர்ந்தவர்கள் உன்னை காட்டிலும் உலகில் எவருமில்லை. சுருக்கமாக, சிவோக மந்திரத்தை ஜபித்தவாறே நீ சிவத்தோடு ஐக்கியமானாய். ஹர ஹர மகாதேவா! எமது தனிமையின் முடிவு நெருங்குகிறது நந்தி. தேவைப்படும் அளவிற்கான ஞானத்தினை பார்வதி திறம்பட பெற்றாள். எனில் பிரபு, அன்னை விரைவில் கைலாயம் திரும்புவார்களா? உறுதியாக. இனி எவரும் கவலை கொள்ள வேண்டாம். தாய்மையோடு உங்களை அரவணைக்கும் உங்கள் அன்னையான பார்வதி கைலாயம் திரும்பவிருக்கிறாள். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. நம சிவாய நாமம் வாழ்க. ஓம் நம சிவாய. இன்றைய தினம் எனது வாழ்விலேயே மிகவும் பெருமைக்குரிய ஒரு தினம். இன்று எனது மகளான மத்சயா உலகில் எவருக்குமற்ற ஒருமித்த கவனத்தை பெற்றிருக்கிறாள். இது தமக்கு மட்டுமே அல்ல சுகர்மரே, மத்சயா எங்கள் அனைவரையும் பெருமைப்படுத்தியிருக்கிறாள். நம் மத்சயாவை மருமகளாக அடைய எந்த குடும்பமும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அவள் புகுந்தகமும் செல்ல வேண்டும் என்ற நினைப்பையே மறந்தேன் நான். சென்றுதான் தீர வேண்டும். நமது மத்சயா பருவ வயதை எட்டிவிட்டாள். இவளுக்கு உகந்ததொரு வரனை தேடும் படலத்தை உடன் துவக்குங்கள். மத்சயாவை போல் அறிவும் அழகும் நிறைந்த பெண்ணிற்கு வரன் தேடுவது சுலபமல்ல. அதுவும் சரியே. நமது சமூகத்தில் குறிப்பிடத்தகுந்த அனுபவமும் பரிபக்குவமும் கொண்ட ஒருவரே எனது புதல்வியை கரம் பிடிக்க உகந்த வரனாகும்.
பரம்பொருளே, எமது சங்கடங்களுக்கு எவ்வாறு தீர்வு ஏற்படும்? அந்த சுகர்மன் மீனவ பெண்ணாக உதித்த தேவியின் திருமணத்தை பக்குவம் பெற்ற ஒரு மீனவனோடு நிகழ்த்த உள்ளதாக அறிவித்தானே. அவன் கூறியது நிகழ்ந்தால் அது அனர்த்தமல்லவா பிரபு? அது மட்டுமன்று, அதனினும் பெரிய சங்கடம் ஒன்றுள்ளது. இது மட்டும் தான் பார்வதி என்பதை அன்னை உணரவில்லையே. ஈசனோடு தனக்கு நிகழ்ந்த விவாகத்தையும் மறந்தார்களே. தாம் இந்த சங்கடத்தில் தலையிட்டால் தான் இதற்கு ஒரு தீர்வு ஏற்படும். நிகழ்பவைகளால் நீங்கள் அனைவரும் கவலையில் ஆழ அவசியம் என்ன? கவலையில் ஆழ வேண்டியவர் சத்தியத்தில் மகாதேவரே அல்லவா? ஏனெனில் தேவி பார்வதி மகாதேவரின் மனைவியே. அவர்கள் விவாகமானது இச்சமயம் பெரிதொருவரோடு நிகழ உள்ளது. எனினும் மற்றொரு சத்தியத்தையும் அறிவேன். இந்த சங்கடத்திற்கான தீர்வும் மறைமுகமாக மகாதேவரின் திருவிளையாடலையே சார்ந்துள்ளது. பெரும் அனர்த்தம் நிகழ்கிறதே பிரபு. அங்கு சுக்கர்மர் அன்னையின் திருமணத்தை எவரோ மீனவரோடு நிகழ்த்த உள்ளதாக அறிவித்தானது. அது நிகழலாகாது. நான் உடன் சென்று சுகர்மருக்கு அன்னையின் உண்மை சொரூபத்தை விளக்கி எச்சரிக்கை செய்து வருகிறேன். நந்தே, எத்தனை பதற்றம் எதற்கு? பார்வதியின் திருமணமானது ஒரு மீனவரோடு நிகழவிருந்தால் அவ்வாறே நிகழட்டும். பிரபு, தம் வார்த்தையின் பொருள் என்ன? நந்தி, நானே அம்மீனவனாக உருவெடுக்கிறேன். தாமா? தாம் மீனவராகவா? ஆம் நந்தி. பார்வதியை அடைய இது மட்டும் நான் எடுத்த ரூபங்களில் இதுவும் இணையட்டும். இந்த செயலில் எனக்கு உனது துணை கிட்டும் அல்லவா? தமக்கு அதில் என்ன ஐயம் பிரபு? தமது சித்தமே எனது பாக்கியம். பிரபு, தாமும் எனது அன்னையும் மீண்டும் இணைவதற்காக அடியவன் தன் பிராணனை இழக்கும் நிலை நேர்ந்தாலும் அதனை எனக்கு கிட்டும் பெரும் பேராக கருதுவேன். அது என் பாக்கியம் பிரபு. நன்மையே நிகழும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரபு, நான் தாம் இட்ட ஆணையின்படி தாமும் அன்னையும் மீண்டும் இணைவதற்காக தாம் எனக்கு அளித்த பாத்திரத்தை சிறமேற்கொள்ளவிருக்கிறேன். இது திமிங்கலம் அல்லவா?
எனது வலை அறுந்து விட்டது. தோழர்களே, இந்த திமிங்கலத்தை அனைவரும் சூழ்ந்து பிடிக்க வேண்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தப்பிச் செல்லுங்கள். இந்த பெரிய மீன் நம் அனைவரையும் நிச்சயம் விழுங்கிவிடும். தப்பிச் செல்லுங்கள்.